இப்பொழுது 2025 நடைபெற்ற NMMS தேர்வின் மென்டல் எபிலிட்டி டெஸ்டின் முதல் 5 வினாக்களுக்கு விடை காண இருக்கிறோம் விளக்கத்துடன். இந்த வினாவுக்கான விடைகளாக கொடுக்கப்பட்டுள்ளவை ABCDE என்பவை. இவற்றை எந்த வினாவுக்கு எது பொருத்தம் என்று இந்த படங்களை வைத்து நாம் பதில் சொல்ல வேண்டும். முதல் படத்தில் ஒரு பெரிய வட்டம், அதற்குள் அடங்கிய 2 சிறு வட்டங்கள், ஒரு வார்த்தை, அதற்குள்ளே அடங்கிய 2 வார்த்தைகள், ஆனால் அந்த இரண்டும் ஒன்றோடு ஒன்று தொடர்பில்லாதவை. அடுத்ததாக 3 வார்த்தைகள், ஒன்று, அதற்குள் அடங்கிய ஒன்று, அதற்குள் அடங்கிய இன்னொன்று. அடுத்ததாக சியில் அமைந்திருப்பது 3 ஒன்றுக்கு ஒன்று தொடர்பில்லாத வார்த்தைகள். அடுத்ததாக டியில் அமைந்திருப்பது ஒன்றோடு ஒன்று தொடர்புடைய 3 வார்த்தைகள். ஈயில் அமைந்திருப்பது ஒரு வார்த்தை, அதற்குள் ஒன்றுக்கொன்று தொடர்புடைய 2 வார்த்தைகள். இதை கொண்டுதான் இந்த 5 வினாக்களுக்கு நாம் விடை காண இருக்கிறோம். முதல் வினா தங்கம், உலோகம், துத்தநாகம் என்பது. இதில் தங்கமும் துத்தநாகமும் உலோகமாகும். ஆனால் தங்கமும் துத்தநாகமும் ஒன்றுக்கு ஒன்று தொடர்பில்லாதவை. எனவே ஏ தான் இதற்கான பதிலாகும். உலோகம் என்பது பெரிய வட்டம், ஒரு வட்டம் தங்கம், உள்வட்டம், அடுத்த உள்வட்டம் துத்தநாகம். அடுத்த 2வது கேள்வி தேர்வுகள், வினாக்கள், பயிற்சிகள். இவை மூன்றுமே ஒன்றோடு ஒன்று தொடர்புடையவை. தேர்வில் வினாக்கள் கேட்கப்படுகின்றன. வினாக்கள் என்பவை பயிற்சி பெறுவதற்காக கேட்கப்படுகின்றன. எனவே ஒன்றோடு ஒன்று தொடர்புடையவை. எனவே டியில் அமைந்திருக்கக்கூடிய ஒன்றோடு ஒன்று இணைந்த 3 வட்டங்கள் தான் இதற்கான பதிலாகும். 3வது வினா விகிதமுறு எண்கள், பின்னங்கள், முழுக்கள். முழுக்கள் என்பது முழுமையானது, அதற்குள் விகிதமுறு எண்களும் பின்னங்களும் அடங்கியிருக்கின்றன. விகிதமுறு எண்களும் பின்னங்களும் ஒன்றோடு ஒன்று தொடர்புடையவை. எனவே ஈயில் அமைந்திருக்கக்கூடிய பெரிய வட்டம், அதற்குள் ஒன்றுக்கு ஒன்று இணைந்த 2 வட்டங்கள் இருக்கக்கூடிய இந்த ஈ என்ற விடைதான் இதற்கான விடையாகும். 4வது வினா மணல், நீர், காற்று. இந்த மூன்றும் ஒன்றுக்கு ஒன்று தொடர்பில்லாதவை. எனவே சியில் அமைந்திருக்கக்கூடிய தனித்தனியான 3 வட்டங்கள் தான் இதற்கான பதில். 5வது வினா வகுப்பறை, கரும்பலகை, பள்ளி. இதில் பள்ளியில் வகுப்பறை இருக்கும், வகுப்பறையில் கரும்பலகை இருக்கும். எனவே பியில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய வட்டம், அதற்குள் ஒரு வட்டம், அதற்குள் ஒரு வட்டம், அந்த பி என்பதுதான் இதற்கான விடையாக இருக்கும். நன்றி.